அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தியானம் செய்வதற்கு நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் ஒரு விரிப்பு விரிந்து அதில் அமர்ந்து கொண்டு உங்கள் முதுகு தண்டுவிடம் நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கரங்களையும் உங்களுடைய தொடை மீது வைத்து கொள்ளுங்கள். நேராக அமர்ந்திருந்தால் மூச்சு பயிற்சி செய்வதற்கு வசதியாக இருக்கும். தூய ஆவியானவர் காற்று வடிவில் இருக்கின்றார். அந்த காற்று வடிவில் இருக்கிற தூய ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியிலே திருத்தூதர்கள் மீது ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே தூய ஆவியானவரை இன்றைக்கு காற்று வடிவில் இருக்கிற அந்த தூய ஆவியானவரை இன்றைக்கு நாம் உள்வாங்கி நம் உடல் முழுவதையும் குணப்படுத்துமாறு ஒப்பு கொடுப்போம். பொறுமையாக கண்களை மூடியவர்களாக நேராக அமர்ந்து கொண்டு காற்றிலே கலந்திருக்கிற தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாக வேண்டும் என்று சொல்லி இந்த மூச்சு பயிற்சியிலே பங்கெடுப்போம். இப்போது பாடப்படுகிற அந்த பஜனோடு சேர்ந்து நீங்களும் மனதுக்குள்ளாக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி உங்கள் மூச்சு காற்றை உள்வாங்கி பொறுமையாக உங்களுக்குள் தங்க வைத்து அதன் பிறகு பொறுமையாக வெளியேற்றுங்கள். இந்த பஜனோடு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இணைத்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். இப்போது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் மூச்சு காற்று வழியாக உள் வருகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அந்த காற்றை உள்ளுக்குள் தங்க வைக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாகிறார். அந்த காற்றை வெளியேற்றுகிற பொழுது உங்களுக்குள் இருக்கிற தீமைகள், நோய்கள் இவைகளெல்லாம் வெளியேறுகிறது. இப்பொழுது மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். அவர் உங்களுடைய இரத்தத்தோடு கலந்து ஒவ்வொரு உறுப்புக்காக செல்லுகின்றார். இப்போது தூய ஆவியானவரை உள்வாங்குங்கள். உங்களுக்குள் தங்க வைத்து
ஆவியானவர் வல்லமை உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு உறுப்பாக செல்லுகிறது. ஒவ்வொரு உறுப்பிலும் இருக்கிற நோய்கள், குறைபாடுகள் அனைத்தையும் இரத்தத்தோடு கலந்து செல்லுகிற தூய ஆவியானவரின் வல்லமை குணப்படுத்துகிறது என்று நினைத்து நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இப்போது தூய ஆவியானவரை உள்வாங்கி அவரது வல்லமை இரத்தத்திலே கலக்கவிட்டு உங்களுக்குள் எந்த பகுதி நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு செலுத்துங்கள். தலையில் பிரச்சனையோ அல்லது கால்களில் பிரச்சனையோ, வயிற்றில் பிரச்சனையோ, இருதயத்தில் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி உள்வாங்கிய தூய ஆவியானவரை, அந்த வல்லமையை இரத்தத்தோடு நீங்கள் அந்த பகுதிக்கு நோக்கி செலுத்துங்கள். தூய ஆவியானவரின் வல்லமை அந்த பகுதியை, அந்த உறுப்பினை ஆட்கொள்கிறது. அந்த நோய்களை எல்லாம் சுத்தம் செய்து தேவையற்ற கழிவுகளை உங்கள் மூச்சு காற்று வழியாக அவர் வெளியேற்றுகிறார். இதனை தொடர்ந்து நம்பிக்கையோடு உணர்ந்து ஒப்பு கொடுத்து இந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். தூய ஆவியானவரின் வல்லமை உங்களுக்குள் வருகிறது. இரத்தத்தில் கலந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த உறுப்புக்கு சென்று அந்த உறுப்பில் இருக்கிற நோய்களை, குறைகளை அகற்றுகிறார். அதனை குணப்படுத்துகிறார். இன்னும் ஒரு முறை உணர்ந்து தூய ஆவியானவரை உள்வாங்கி இரத்தத்திலே அவரது வல்லமையை கலக்கவிட்டு நோய்வாய்ப்பட்டுள்ள அந்த உறுப்புக்கு சென்று நோய்களை, குறைகளை எல்லாம் அவர் குணப்படுத்துகிறார். குணம் பெறுகிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பொறுமையாக உங்கள் கண்களை திறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ளங்களே, ஒரு சில நேரங்களிலே பய உணர்வு நமது வாழ்க்கையிலே தலை தூக்கி நம் வாழ்க்கை முழுவதையும் ஆட்கொண்டிருக்கும். இன்று தினத்திலே புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்தை தியானமாக எடுத்துக்கொள்வோம். அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது என்று வாசிக்கின்றோம். கடவுள் மீது முழு
அன்பு இருக்கிறது, கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறோம் என்றால் அச்சத்திற்கோ அல்லது பயத்திற்கு இடம் இருக்காது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் பய உணர்விலிருந்து வெளிவர முயற்சி செய்வோம். பய உணர்வு என்பது நம்மையே ஒரு சிறைக்குள் வைத்திருப்பது போல. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருப்போம். இதை செய்தால் ஐயோ பயமாக இருக்கிறது, இதை செஞ்சால் தோல்வி அடைஞ்சிருவோம் என்ற பயம். ஆக இந்த பய உணர்வு என்பது நம்மை வளர்ச்சிக்கு இட்டு செல்வதில்லை, மாறாக நம்மை ஒரு சிறைக்குள்ளே அடக்கி வைத்துவிடும். பய உணர்வை விட்டு வெளியே வந்து பலவிதமான வாய்ப்புகள் வாழ்க்கையிலே கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற பொழுது வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடைவோம். ஆகவே இந்த நாளிலே நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற பய உணர்விலிருந்து விடுதலை அடைய இந்த நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.